வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுவையான வாழைத்தண்டு கூட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே உடனே வரும். இப்போ அதுக்கு ஒரு 100 கிராம் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன். இப்போ அதை நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ அது கூடவே 2 பச்சை மிளகாய், இப்போ 1 கப் அளவுக்கு வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைத்தண்டு கட் பண்ணி உடனே நம்ம தண்ணியில் போட்டுறணும். அதுவும் நம்ம அரிசி கலந்த தண்ணி இல்லை மோர் கொஞ்சம் கலந்து தண்ணியில் போட்டு வைக்கணும். அப்போ தான் நமக்கு இது மாதிரி கருக்காமல் இருக்கும். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி சேருங்க. நம்ம 1 கப் அளவுக்கு வாழைத்தண்டு எடுத்தோம்ல, அதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தனோமே கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு பாதி அளவுக்கு மட்டும் உப்பு சேருங்க. இப்போ இதை குக்கரில் வச்சிடலாம். 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 விசில் ப்ரெஷர் போன பிறகு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நல்லா நமக்கு பருப்பும் வெந்துடுச்சு, அந்த வாழைத்தண்டு நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம மசாலா தாளிப்புலாம் ரெடி பண்ணிடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குங்க. ஆயில் நல்லா சூடாகட்டும். ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக சீரகம். இப்போ சீரகம் நல்லா பொரிஞ்சதும் இது கூட ஒரு 4-5 சாம்பார் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சின்ன தக்காளி சேர்த்துக்குங்க, ஒரு தக்காளி. இப்போ நம்ம ஏற்கனவே பாதி அளவு தான் உப்பு சேர்த்தோம். மீதி இந்த உப்பு இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு தக்காளி வேகமாக வதங்கிடும். இப்போ நமக்கு நல்லா தக்காளி வதங்கிடுச்சு. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, தனியாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு. ரொம்ப காரம் சேர்க்காதீங்க. காரம் ரொம்ப சேர்த்தா வாழைத்தண்டு கூட்டு நல்லா இருக்காது. இந்தளவுக்கு காரம் சேர்த்தாவே கரெக்டாகிடும். இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இந்த மசாலாலாம் பச்சை வாடை பிறந்துட்டிங்க, நல்லா கிண்டி விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க. இதை நல்லா கிண்டிட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சு இந்த தண்ணி லேசாக வத்துறதுக்கு ஆயில் கொஞ்சம் பிரிஞ்சு வரந்தொட்டிங்க வச்சுடுங்க. ஸ்டவ்வை ஹையில் வச்சுடுங்க. நமக்கு மசாலாலாம் நல்லா தான் ஆயில் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சேர்த்துக்கலாம், கூட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப கொதிக்க வைக்கலாம் வேணாம். நமக்கு ஏற்கனவே நல்லா காய் வெந்துடுச்சு. நம்ம மசாலாவும் நல்லா பச்சை வாடை பிறந்தொட்டி வதக்கிட்டோம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைத்தண்டு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.